இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்று நாம் யோசேப்பு மரியாளின் கணவர் என்ற தலைப்பிலே திரு அவையானது நமக்கு இந்த ஒரு விழாவை கொண்டாட அழைக்கிறது. அது மட்டுமல்ல, வரலாறு படைப்பதற்கு யோசேப்பு உதவியாக இந்த ஒரு தலைப்பிலே நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பு உண்மையாகவே வரலாறு படைத்தாரா? நிறைய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களது உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். கடவுளுடைய திட்டத்திலே அவருக்கு தந்த அந்த ஒரு பணியை நிறைவாக செய்தார், முழுமையாக செய்தார், குறைகள் இல்லாமல் அதை நிறைவேற்றினார். இதை நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வரலாறு படைத்தவராகத்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார். ஒரு முறை வீடு சந்திப்பிற்கு சென்றிருந்த பொழுது ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த வீட்டின் தலைவர், அவருடைய 2 குழந்தைகள், ஒரு பெண் ஒரு ஆண். நான் இவர்களை பார்த்த பொழுது 2 பசங்க இருக்கிறாங்க, நல்ல குழந்தைகள், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏனென்றால் இந்த குழந்தைகளை நீங்கள் தவமிருந்து பெற்றெடுத்திருப்பீர்கள். இவ்வாறாக நான் பேசிக்கொண்டிருந்தேன். திடீரென அவர் முகம் மாறிவிட்டது, கண் கலங்கினார். அதன் பிறகு மிகவும் மெல்லிய குரலிலே இவ்வாறாக சொன்னார், ஃபாதர், ஒரு உண்மையை சொன்னா கண்டிப்பா நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்த 2 குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் அல்ல. நான் உடனடியாக கேட்டேன், தத்தெடுத்தீங்களா? இல்லை. இல்லை. மறுமணம் செய்து கொண்டீர்களா? இல்லை. பின்ன? எங்கள் இருவருக்கும் இருந்த உறவிலே பிறந்த குழந்தைகள் தான், ஆனால் என்னுடைய குழந்தைகள் இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்களுடைய மனது எவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ள முடிந்தது? அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நீதிமன்றத்திற்கு போகலாம் என நினைத்தேன், விவாகரத்துக்கு போகலாம் என நினைத்தேன். இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டுதான் இருந்தன. கடைசியாக நெடுங்காலத்துக்கு பிறகு ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சூசையப்பருடைய உருவச்சிலையை பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனைப்பட்டது. இவர் ஒரு வளர்ப்பு தந்தையாகத்தான் கடவுளுடைய திட்டத்திலே பங்கு கொண்டார். ஒருவேளை கடவுள் இந்த ஒரு குடும்பத்திலே ஒரு வளர்ப்பு தந்தையாகத்தான் என்னை அழைத்தாரோ தெரியவில்லை. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு, இந்த குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் தான் என நானே பொறுப்பேற்று அன்றிலிருந்து இன்று வரை யாருக்கும் வெளிப்படுத்தாமல் அவர்களை வளர்த்து வருகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. ஏனென்றால் அங்கே 2 நபர்கள் ஒன்றாக வருகிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண். அவர்களுக்கென கனவுகள் இருக்கின்றன, அவர்களுக்கென எதிர்நோக்குகள் இருக்கின்றன, அவர்களுக்கென பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. இவை முதன்மைப்படுத்தி எவரெல்லாம் திருமணத்தில் நுழைகிறார்களோ கடவுள் திட்டத்தை தவிர்த்துவிட்டு கண்டிப்பாக அந்த திருமணங்களிலே கடைசி வரை குழப்பங்களும் ஒரு சில இக்கட்டான சூழல்களும் இருந்துதான் தீரும். இவற்றையெல்லாம் தாண்டி
கடவுள் என்னை இந்த அருளடையாளத்திற்கு அழைத்திருக்கிறார். எனக்கு தரப்பட்ட இந்த நபர் கடவுளுடைய கொடை. இவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் பரவாயில்லை. இவரை ஏற்று நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழ தயாராயிருக்கிறேன் என்று புரிந்து கொண்டால் கண்டிப்பாக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்வு, உங்களுடைய குடும்ப வாழ்வு கடவுளுக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவருமே யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். மரியாள் 3 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் கோவிலிலே அவர்களை காணிக்கையாக்குகிறார்கள். 14 வயது நிரம்பியவுடனே, 3 வயது முதல் 14 வயது வரை அவள் கோயிலிலே காணிக்கையாக்கப்பட்டு கோவிலிலே பணிவிடை செய்து வருகிறாள். அங்கே இருந்த தலைமை குரு 14 வயது அடைந்த இந்த இளம் பெண்களை அழைத்து, உங்களுக்கு 14 வயதாகிவிட்டது, மீண்டுமாக வீடு செல்லுங்கள், உங்களுக்கு பிடித்தவரை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். மரியாளோட நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த அர்ப்பணிப்பு சடங்கிற்கு. மற்ற பெண்கள் எல்லாம் திரும்பி போய்விட்டார்கள். மரியாள் மட்டும் கோவிலிலே தங்கிவிடுகிறாள். இது ஒரு பாரம்பரிய கதை. இந்த தலைமை குரு மரியாவிடம் கேட்கிறார், வீடு செல்லவில்லையா? நான் கோவிலிலே கடவுளுக்கு பணிவிடை செய்ய தயாராக இருக்கிறேன். சில நாட்கள் உருண்டோடுகின்றன. பிறகு இந்த தலைமை குரு ஒரு கனவு காண்கிறார். மரியாவுக்கு எப்படி திருமணம் நிகழும்? அந்த கனவிலே அவருக்கு இவ்வாறாக எடுத்து கூறப்படுகிறது. தாவீதின் குலத்திலே பிறந்த ஆண் மகன்கள் அனைவரும் ஒன்று கூடி வருகிறார்கள். அவர்களது கைகளிலே ஒரு தளிரானது இருக்கிறது. இந்த தளிர் ஏந்தி வருகின்ற ஆண் மகன்களிலே எவருடைய கையிலே இருக்கின்ற தளிரானது மலர்கிறதோ அவர்தான் இவருக்குரியவர். எனவே இந்த தலைமை குரு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தருகிறார். தாவீதின் குடும்பத்திலே பிறந்த அனைத்து ஆண் மகன்களும் வருகிறார்கள். அங்கே வந்த ஆண் மகன்கள் அந்த தலைமை குருவிடம் தாங்கள் ஏந்தி வந்த அந்த தளிரினை தருகிறார்கள். யோசேப்பும் வருகிறார். அங்கே வந்த மற்ற ஆண் மகன்களை விட இவர் கொஞ்சம் வயசு அதிகம். தாத்தா இல்லை, கொஞ்சம் வயசு அதிகம், அவ்வளவுதான். இவர் தலைமை குருவிடத்திலே அந்த தளிரை தருவதற்கு பதிலாக அங்கே கோவிலிலே இருந்த பீடத்திலே கொண்டு போய் அவருடைய தளிரை வைத்து மீண்டுமாக இடம் திரும்புகிறார். தலைமை குரு காத்திருக்கிறார். தளிர்கள் அவருடைய கையில் இருக்கின்றன, எதுவுமே மலரவில்லை. மீண்டுமாக கடவுளிடத்திலே கேட்கிறார், யார் மரியாவுடைய கணவர்? அப்பொழுது அவருக்கு வாக்கு அருளப்படுகிறது, பொறுத்திருந்து பார், பீடத்திலே ஒரு தளிர் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த தளிரானது இன்னும் சற்று நேரத்தில் மலரும். யார் அந்த தளிர் வைத்தாரோ அவரே மரியாவுக்குரியவர். சற்று நேரத்திற்கு பிறகு இந்த தளிரானது மலராக மாறுகிறது. உடனடியாக அந்த தலைமை குரு யோசேப்பையும் மரியாவையும் அழைத்து அவர்களுக்கு மண ஒப்பந்தம் செய்கிறார். மண ஒப்பந்தம் செய்து அவர்களை வீட்டிற்கு அனுப்புகிறார். இவ்வாறாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்கிச்சு இல்லையா? ஆக இப்படி யோசேப்பு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு மரியா கருவுறுகிறார். யோசேப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு வெகு சில குணங்கள் தான், ஆனால் மிகவும் முக்கியமான குணங்கள். முதலாவதாக, யோசேப்பு நீதிமான், நேர்மையானவர், அதே நேரத்திலே இரக்கமுடையவர். எனவேதான் மரியா கருவுற்றிருப்பதை அவருக்கு தெரிந்தாலும் அவரை அமைதியாக விலக்கிவிட பார்க்கிறார். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய திருமணங்களிலே அல்லது ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் நீயா நானா இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீ செஞ்சது தப்பு, நான் செய்யறதான் கரெக்ட். இப்படியாக திருமணத்தை நடத்துகிறவர்களுக்கும்
அல்லது குடும்ப உறவிலே வாழ்பவர்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்வர்தான் நாம் கொண்டாடும் இன்றைய புனித யோசேப்பு. எனவே நேர்மை மட்டும் போதாது, அங்கே இரக்கமும் சேர்ந்து வர வேண்டும். ஒருவர் நேர்மையாளராக மட்டும் இருந்தால் என்ன செய்வாங்க? எல்லா சட்ட திட்டங்களையும் மட்டும் பேசி மற்றவர்களை குற்ற உணர்வுக்குள் ஆக்கிவிடுவார்கள். அது மட்டும் போதாது, நேர்மை மட்டும் போதாது, அங்கே இரக்கமும் தேவை. இதைத்தான் இன்று நாம் கொண்டாடும் புனிதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, நாம் கொண்டாடும் இந்த புனிதர் ஒரு பாலமாக இருக்கிறார். நாம் பாலங்கள் கடந்திருக்கிறோம். அதாவது இரண்டு பக்கங்களுக்கும் ஒரு இடைவெளி இருப்பதை அது இணைத்து காட்டுகிறது. ஆனால் இது ரெண்டு பக்கமும் ஊன்றி இருந்தாலும் இது ரெண்டு பக்கத்துக்கும் சொந்தம் கிடையாது. நீங்க ஒரு ஏரியை கடக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, இந்த பக்க தரையிலே பாலம் ஊன்றி இருக்கிறது, அந்த பக்கமும் ஊன்றி இருக்கிறது. நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, இந்த பாலம் இந்த பக்கத்திற்கு சொந்தமா இல்லை அந்த பக்கத்திற்கு சொந்தமா? ரெண்டு பக்கத்துக்கு சொந்தம் கிடையாது. அப்பொழுதுதான் அது பாலமாக அமைய முடியும். யார் வந்தாலும் சரி, அவர்கள் இதை கடந்து போகலாம். அவர்கள் நினைப்பதை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அப்பொழுதுதான் அது பாலம். யோசேப்பும் கடவுளுடைய திட்டத்திலே ஒரு பாலமாகத்தான் இருக்கிறார். அவர் செய்ய வேண்டியதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் முதல் வாசகத்திலே கேட்டது போல, தாவீதுக்கு கடைசி காலத்திலே ஒரு உறுதி அளிக்கப்படுகிறது, உன்னுடைய சந்ததி பெருகும். நீங்களே உங்க வீட்டில் யாராவது வயது முதிர்ந்தவர் இறக்கிறப்போ போயிட்டு, ஐயா உன் குடும்பம் நல்லா இருக்கும் எதிர்காலத்தில் சொல்றப்ப அவர் என்ன சொல்லுவார்? உங்களை பார்க்க கொடுத்து வைக்கல, எதை கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக ஓடும். ஆனால் தாவீதுக்கு தரப்பட்ட அந்த உறுதிமொழியானது அவர் நம்பினார். எனவேதான் அவருடைய சந்ததியிலிருந்து ஒரு தளிரானது வருகிறது. மூன்றாவதாக, யோசேப்பு பாதுகாவலர். முதலாவதாக இறைமகன் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் பாதுகாவலர். நம் அனைவருக்குமே தெரியும், அவர் கண்ட 4 கனவுகளிலும் பல்வேறு திருப்பங்கள். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, இன்னல்கள், ஓட வேண்டும், உடனடியாக இவர்கள் இருவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த செய்தியை கேட்டவுடனே அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆக இவர் அடிப்படையிலே பாதுகாவலராக இருப்பதால் இன்று திரு அவைக்கும் பாதுகாவலராகவும், குடும்பங்களுக்கு பாதுகாவலராகவும், தந்தையர்களுக்கு பாதுகாவலராகவும், வேலையாட்களுக்கு பாதுகாவலராகவும் இருக்கிறார். அது மட்டுமன்றி நன்மரணமடையவும் இவர் உதவி புரிகிறார். எனவேதான் நன்மரணம் அடைய வேண்டும் என்றால் யோசேப்பை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மார்ச் மாதம் எல்லாம் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவ மாணவிகள் அனைவரும் மண்டி செல்வது புனித சூசையப்பரைத்தான். ஆக நல்ல படிப்பிற்கும் பாதுகாவலராகவும் இருக்கிறார். நான்காவதாக, நாம் விவிலியத்தை புரட்டி பார்த்தால் ஒரு வார்த்தை கூட யோசேப்பு பேசியதில்லை. அவருடைய பணியே என்ன? கேட்பது, ஆழமாக கேட்பது. வெறும் காதால் அல்ல, தன்னுடைய இதயத்தால் கேட்டு உடனடியாக அதை செயலாக்கம் செய்வது அல்லது நிறைவேற்றுவது. எவரொருவர் எந்த ஒரு உரையாடலும் இன்றி கேட்டு உடனடியாக செய்வார், நல்லா கேட்கிறவங்க தான். நாம் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த ஒரு பகுதியை படிக்கும் பொழுதே மரியாள் உரையாடுகிறாள். ஆனால் யோசேப்பு உரையாடல் கிடையாது. எந்த அளவிற்கு அவர் அந்த திட்டத்தை, தன்னுடைய பங்கு என்ன என்பதை ஆழமாக கேட்டறிந்திருப்பார். அதுதான் கேட்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு வரும் பொழுதும், ஜெபத்தில் ஈடுபடும் பொழுதும் ஒன்றை நாம் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? அநேக நேரத்திலே என்னுடைய குடும்ப பாரங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய இன்னல்கள்,
என்னுடைய மனதிலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இதைத்தான் கொட்டி தீர்க்கிறேனே ஒழிய கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? யார் ஒருவர் இதற்கு முதலிடம் கொடுக்கிறாரோ அதுதான் ஜெபம். நம்ம பேசுறது மட்டும் இல்லை, கடவுளையும் பேச நாம் வழி செய்ய வேண்டும், அதற்கும் நாம் இடமளிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, கேட்பவர் செய்பவர். கேட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க, கேட்டு பாதி செஞ்சு பாதி செய்யாம இருக்கிறோம். ஆனால் முழுமையாக கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே மிகவும் பொறுப்பாயிருந்தவர் நாம் கொண்டாடும் இன்றைய புனிதர். கடைசியாக ஒரு திருமண வாழ்விற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. மரியாளும் சரி, யோசேப்பும் சரி, இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாக நடந்தவர்கள். இடதும் வலதுமாக ஒருவரை ஒருவர் தாங்கி நடந்தவர்கள். எனவேதான் அவர்களுக்கு இடையே பல்வேறு கருத்துகள் அல்லது இறைவனின் திட்டம் புரியாமல் போயிருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் தாங்கி நடந்தார்கள். இதுதான் முக்கியம் திருமண வாழ்விற்கு. அந்த திருமண நாளில் வந்துட்டு அந்த வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு போனா திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். கடவுள் தந்த அந்த ஒரு நபரை கடவுளின் கொடையாக நினைத்து அவருக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்து அவரில் கடவுள் வாழ்கிறார். இவர் கடவுள் எனக்கு தந்த கொடை, இவரை நான் காப்பாற்ற வேண்டும், இவரும் மீட்படைய வேண்டும், இவருக்கு நான் பொறுப்பு. கடவுள் என்னை பொறுப்பாக ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே தரப்பட்ட இவரை நான் கடவுளுக்கு மீண்டும் கொடையாக கொடுக்க வேண்டும். இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அப்போதான் உங்களுடைய திருமணம் கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சொத்து வரணும், எவ்வளோ பவுன் போடுற, என்ன வேலை செய்கிற, எவ்வளோ சம்பளம், எவ்வளோ கொடுப்ப, எவ்வளோ கொடுக்க மாட்ட, இதெல்லாம் திருமணம் கிடையாது. யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தன்னுடைய துணையோடு சேர்ந்து அவருக்காகவே முழுமையாக தற்கையளிக்க வருகிறாரோ அதுதான் திருமணம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த புனிதர் மிகவும் அழகாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார். இதை நாம் மனதில் இருத்துவோம். அநேக நேரங்களிலே எதிர்நோக்கு இல்லாமல் போகும் வாழ்க்கையிலே, ஆனால் அங்கும் எதிர்நோக்கு இருக்கிறது என்று நம்பி வாழ்பவர் தான் ஒரு கிறிஸ்தவர். எதிர்நோக்கே இல்லை, இது எப்படி போய் முடியுமோ தெரியல, இல்லை எல்லாம் நல்லா நடக்கும் கடவுளுடைய திட்டத்திலே, அப்படி நம்பி வாழ்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். எனவே தான் 2ஆம் வாசகம் மிகவும் அழகாக சொன்னது, எதிர்நோக்கு இல்லை என தெரிந்தும் எதிர்நோக்கு இருக்கிறது என்று நம்பி வாழ்பவர் தான் மிகவும் உண்மையானவர். அப்படி வாழ்ந்தவர் ஆபிரகாம், அப்படி வாழ்ந்தவர் நாம் இன்று கொண்டாடும் இந்த புனிதர். அவர்களுடைய வரிசையிலே நாமும் ஒருவராக இருக்க இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென்.